தலைப்பில் மிகச்சிறந்த ஆளுமைகள் பங்கேற்று சிறப்பான நிகழ்வை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தை இன்று விவேகானந்தன் நம்மோடு இணைந்து பயணித்து வரும் அன்பு தோழர் அவர்களை அனைவரும் வரவேற்போமாக. சார் பேசிக்கலி இன்ஜினியர் மற்றும் நிறைய தகவல்களை நமக்கு வழங்கக்கூடியவர், மிகச்சிறந்த ஆளுமை அப்படின்னு சொல்லலாம். இவர் திருச்சியில் வசிக்கிறார். சார் எல்லாரும் ஒரு கரவொலி கொடுத்து வரவேற்போமாக. சார் உங்களுக்கான தளம், உங்க உரையை தொடங்கலாம் சார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கே முழங்கு என்ற பாரதிதாசன் ஐயா அவர்களின் வரிகளை கணங்க அவையில் உள்ள அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கங்கள். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். இந்த மாதமும் ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு தலைப்பு 30 ஆளுமைகள் 30 விதமான பார்வை. 30 விதமான பார்வைக்கு அப்புறம் 360 டிகிரி வியூ கிடைச்சிரும். அந்த 360 வியூ கிடைக்கிறப்ப என்ன ஆகும்னா, அதை பத்திய தீவிரமான ஒரு புரிதல் எல்லாருக்குமே கிடைச்சிரும். ஸோ அதுக்காக தான் நம்மளுடைய நற்புலரி அமைப்பு முதல் நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. 1042வது நாள் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குது. இந்த மாத தலைப்புக்குள்ள முதல்ல இந்த வாய்ப்பு அளித்த நம்மளுடைய ஃபவுண்டர் குமரேசன் சாருக்கும், ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும், அனைத்து பார்வையாளர் நண்பர்களுக்கும் இனிய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாத தலைப்பு மகிழ்ச்சியின் நினைவலைகள். 14,721 நாளை அடுத்த ஒரு 20 நிமிஷத்துல சொல்றதுன்றது ரொம்ப சவாலான விஷயம்தான். பட் ஆனால் அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கனால பகிர்ந்துக்கிறது ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னோட மொபைல் அந்த நெட்ஒர்க் இருக்கனால என்னால் பிபிடி நான் பண்ணிட்டேன், ஷேர் பண்ண முடியாத சூழ்நிலை இல்லை. அதனால என்னால் கேமரா ஆன் பண்ண முடியாது. அனைவரும் பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. ஸோ 14,721 நாளை பத்தி இப்போ அடுத்த 20 நிமிஷத்துல பேச போறோம். மகிழ்ச்சியோட முதல் ஆரம்ப புள்ளி அப்படின்றது நான் பிறந்த நாள் தான். ஏன்னா இந்த உலகத்துக்கு முதல்ல வரப்போறோம். இந்த உலகத்துக்கு என்ன பர்பஸோட வரோம் நமக்கு தெரியாது அப்ப. ஆனா இது வரப்போறோம் அப்படின்றப்ப நம்ம ஐ மீன் நான் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு நிறைய பேருக்கான ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிருப்பேன். குறிப்பா எங்க அம்மாவுக்கு, அடுத்து எங்க அப்பாவுக்கு, அடுத்து எங்க ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இருக்க எல்லா க்ளோஸ் ரிலேஷன்ஸ்க்கும். ஓகேவா? அதுல முதல் மகிழ்ச்சி என்னன்னு கேட்டோம்னா, நான் பிறந்தது சங்கம் வளர்த்த மதுரை. இன்னைக்கு கீழடி எங்கள் தாய்மொழி அப்படின்னு சொல்லிட்டு சான் பிரான்சிஸ்கோல அதுக்காக ஒரு உலக தமிழ் மாநாடு நடத்துறாங்க. அந்த ஊர்ல பிறந்ததுன்றது ரொம்ப பெருமைக்கான விஷயம். என்னோட மகிழ்ச்சியோட முதல் புள்ளி அங்க இருந்து ஆரம்பிக்குது. நான் சொன்ன 14,721 நாள் அப்படின்றது நான் பிறந்த இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற நாட்கள். ஸோ எல்லா நாளுமே மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சியா இருக்கணுன்றது நமக்கு ஒரு கண்டிப்பா செய்ய வேண்டிய விஷயம். மகிழ்ச்சியா இருக்கணுன்றதான் நமக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோட மிக முக்கியமான விஷயம் அதுதான். எல்லா காலகட்டத்திலையும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கும். வலியே சில சமயம் மகிழ்ச்சியா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க அக்செப்ட் த பெயின் அப்படின்றப்ப, அக்செப்ட் த பெயின் எப்படி மகிழ்ச்சி ஆகும் அப்படின்றப்ப, ஒரு ஜிம்முக்கு போறோம், எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்றப்ப, அந்த எக்ஸசைஸ் பண்றப்ப நம்ம மசில்ஸ் எல்லாம் ரொம்ப விரிஞ்சு இது பண்றப்ப என்ன ஆகும்னா, அந்த இடத்துல ஒரு பெயின் இருக்கும். ஆனா அதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த இடத்துல நமக்குரிய நம்ம பாடி கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்குரிய இதுதான். அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மள இந்த சமூகமும் சரி, நம்ம சுத்தி இருக்கிற எல்லா நபர்களும் நம்மள ஒரு சிற்பிகளா நம்ம செதுக்கிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த எல்லா காலகட்டமும் மகிழ்ச்சியா இருக்கும். எல்லாருக்கும் மகிழ்ச்சி அப்படின்றப்ப அது குழந்தை பருவத்துல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை 300லேருந்து 400 வாட்டி ஸ்மைல் பண்ணதான். ஏன் குழந்தை மட்டும் அவ்வளோ ஸ்மைல் பண்ணுது? பெரியவங்களால அவ்வளோ ஸ்மைல் பண்ண முடியல அப்படின்னு கேட்டோம்னா இந்த குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறக்கும் நல்ல மனத்தால் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷம் வரைக்கும் ஜோசியம் கூட எழுத மாட்டாங்க. ஏன்னா ஒரு வருஷம் சாமி மாதிரி அந்த குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்களா. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அப்புறம் தான் எழுதணும் அப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுமா? அப்ப அந்த குழந்தை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஒண்ணுதான். கிட்டத்தட்ட வேர்ல்டுல நம்பர் 1 லீடர் அப்படின்றவங்க போய் குழந்தைகிட்ட போய் சொல்லி ஏதாவது பண்ணா கூட குழந்தைகிட்ட குழந்தையா அது அவங்க இருந்தா மட்டும்தான் அது ரியாக்டே பண்ணும். இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப மகிழ்ச்சியோட உண்மையான தருணம் என்னன்னா எல்லாரும் அக்செப்ட் பண்ற விஷயத்துல தான். குழந்தை தான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணும். எப்படி தெய்வம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லுவோமோ, அது மாதிரி குழந்தை தான் இருக்கும். ஸோ அந்த காலகட்டம் தான் மகிழ்ச்சியோட உச்சகட்டம்னு சொல்ல முடியும். ஸோ எல்லாமே ஒரு ஃபன் எல்லாமே இருந்துட்டு இருக்கும் மாதிரி எல்லாரையும் நம்மளை கொண்டாடுவாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும்.
நாம யார கொண்டாடுவோம்னு தெரியாது. ஆனா நம்மள எல்லாரும் கொண்டாடுவாங்கல்ல. ஸோ அப்ப அந்த தருணங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள். ஸோ எங்க அப்பா, அம்மா வந்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு எங்க அக்கா, அதுக்கடுத்து நானு. ஆ எங்க அக்கா பிறக்கிறப்ப ஏதோ பிசினஸ்ல ரொம்ப பெரிய அளவுக்குலாம் இருந்திருப்பாங்க. ஆனா நான் பிறக்கிறப்ப பார்த்தோம்னா, ஒரு ஒரு கம்பெனில திருப்பி எல்லாத்தையுமே லைஃப்ப ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்ட்டிங் டைம்ல இருந்த ஒரு காலகட்டம். ஸோ அப்போ வந்து என்னன்னா, அம் ஒரு ஒரு வில்லேஜுக்கு மாறுற மாரி இருந்தது. ஒரு ஃபேக்டரிக்கு பக்கத்துல ஒரு வீடு எடுத்து இருக்கணும் அப்டின்ற மாரி இருந்தது. அங்க இருக்கிற அம் அந்த ஹவுஸ் ஓனர்ன்றத எங்களுக்கு ஒரு விதத்துல ரிலேஷன் மாரி. அதாவது இப்ப எங்க அம்மா, அப்பா ஒரு எக்ஸ் ரென்ட் குடுத்தாங்க அப்டின்னா, அவங்க வந்து எனக்கு வந்து அதோட அதிகமான கேர். கிட்டத்தட்ட வந்து எனக்கு எப்டின்னு கேட்டோம்னா வந்து, ஆ 2 பேத்துக்கும் காமன் அந்த வீடு கதவே இருக்கு. கதவே லாக் பண்ணவே மாட்டாங்க. இங்க, அங்கன்னு எப்பயுமே இருந்துட்டே இருப்பேன் நானு. ஸோ, என்ன அவ்ளோ கொண்டாடுன ஒரு தருணம் அது. நானும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த தருணம்ன்றது, அந்த 1 டூ 5 இயர்ஸ் தான். அந்த 1 டூ 5 இயர்ஸ்ல ஒரு வில்லேஜ்ல இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா வந்து, அ யாராவது என்னை யாராவது பார்த்துட்டே போனாங்க அப்டின்னா, அவங்க கால் அடி மண் எடுத்து எனக்கு சுத்தி போட்டதா சொல்லுவாங்க. அதே மாரி என்ன சொல்வாங்கன்னா, என்னோட ஃபோட்டோவ வந்து இந்த எல்லா ஸ்டூடியோஸ்லாம் வெளியலாம் ஃபோட்டோஸ் வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி வச்சிருந்ததா சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து உண்மையான மகிழ்ச்சியான தருணங்கள், எத பத்தியும் நெனச்சுக்காம, இந்த உலகத்த பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கப்ப தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க முடியும்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த தருணங்கள வந்து லைஃப்ல மறக்கவே முடியாது. ஸோ ஏன்னா நமக்கு ஞாபகமே இருக்காது அந்த நேரத்துல. ஸோ அதனால வந்து அது ரொம்ப சிறப்பான தருணம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்டின்னா வந்து, ஆ ஸோ ஸ்கூல் டேஸ்லலாம் பார்த்தோம் அப்டின்னா வந்து, ஆ நெறைய மெமரீஸ், எக்கச்சக்கமான மெமரீஸ். ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்டின்னா, டெய்லி வந்துமே வந்து ஒரு விதமான ஆ மெமரீஸ் இருக்கும். ஸோ அந்த மெமரீஸ் வந்து பார்த்தோம்னா, இப்போ வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்குன்றது ரொம்ப நல்லா இருக்க விஷயம் தான். ஆ இதுல இதுல சில சம்பவங்கள் மட்டும் நம்ம சொல்றோம் அப்டின்னா வந்து என்னன்னா, ஆ எ என்னன்னா, ஆ ஓகே. சில சம்பவங்கள் வந்து ரொம்ப ரொம்ப மனதுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கும். ஸோ எப்படின்னா வந்து, அம் அது சொல்லாமான்னு கூட தெரியல எனக்கு. ஸோ என்னோட இதுல வந்து அம் ஸோ அந்த வில்லேஜ்லேருந்து அடுத்து வந்து ஒரு ஒரு டவுன் மாரி வந்திருக்கோங்க. மேலூருக்கு வந்திருக்கோம். 90ஸ்ல தான் 1990ல தான் நான் மேலூருக்கு வரோம். மேலூருக்கு வரப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஆ என்னோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானு ஸ்கூல்ல படிச்சுட்டு ஒரு ரேங்க் எழுதிட்டு போறேன் நானு. எங்க அப்பா ஹேப்பியா சொல்றாரு. நான் 49 ரேங்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நானு. கிளாஸ்ல 60 பேர் தான். ஸோ அப்படின்றப்ப எங்க அப்பா செம்ம டென்ஷனு. நானா சிரிச்சுட்டு சொல்றேன் நானு. அதுக்கப்புறமா கூப்பிட்டு வச்சு பேசி என்ன பண்ற? ஏது பண்றன்னு சொல்லிட்டு எங்க அம்மா கேர் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டாப் 10 ரேங்க்ல வரணும் அப்படின்ற மாரி வந்தது. பட் நான் மகிழ்ச்சியா சொன்னேன். ஆனா அவங்க ரொம்ப காண்டாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்டடீஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா வந்து நமக்கு அப்ரிசியேஷன் அப்ப வந்து கிளாப்ஸ் தான் வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அப்ப அதுக்காக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சது. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் முதல்ல மேடையில போய் பேசினது. இப்போ வரைக்கும் வந்து இன்னும் பழகிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் நல்லா பேசுவோமா? நல்லா பேசுறேனான்னு கூட தெரியாது. நான் பழகிக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ வரைக்கும். ஸோ அப்ப ஆரம்பிச்சது அந்த ஜர்னி அப்படியே லைஃப் அப்படியே கிராஸ் ஆயிட்டே இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே சொல்லணும்னா 13 பருவம். 13 பருவம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, அடுத்து ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் மாறுறோம். 9த், 10த் 8த் வரைக்கும் ஒரு ஸ்கூல். அதுக்கடுத்து 9த், 10த்ல இன்னொரு ஸ்கூல். அந்த ஸ்கூல் எப்படின்னு கேட்டா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான ஸ்கூல். என்கிட்டனா ஸ்கூல் நல்லாருக்கும். பட் ஆனா வந்து என்னன்னா, யூ ஷுட் நாட் ஸ்பீக் வித் ஆப்போசிட் ஜெண்டர் அப்படின்ற மாரிலாம் ஒரு ரூல் வச்சிருப்பாங்க. எதுக்கு இது? அப்படின்ற மாரி ஒண்ணு தோணும். பட் ஆனா அப்படி ஒரு ரூல் இருந்துச்சு அந்த ஸ்கூல்ல. சரியா? ஸோ அந்த மாரி ஸ்கூல்ல வந்து 10த் வந்து பார்க்குறப்ப வந்து என்னன்னா, அ நான் வந்து 400 பிளஸ் மார்க் எடுத்தேன் நானு. ஸோ அப்போ வந்து அது ஒரு மகிழ்ச்சியான தருணம். அதுக்கடுத்து என்னன்னா, ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பாலிடெக்னிக் காலேஜ்ல ஜாயின் பண்ணப்போ வந்து, அந்த காலகட்டம் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான காலகட்டம். என்ன அப்படின்னு சொன்னோம்னா வந்து, ஆ ஏ அதாவது ஒரு ஒரு பெரிய இந்த கனவுகள், நம்பிக்கைகள் இதோட சேர்ந்து அந்த ஊருக்கு போவோம்ல. மதுரையில படிச்சது. அப்ப பார்க்குறப்போ வந்து என்னன்னா, போறப்ப டெய்லி ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் பஸ் ஜர்னி. பஸ் ஜர்னில வந்து பார்த்தோம்னா நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ என்னோட அறிவு அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம், அந்த பஸ் ஜர்னி தான் சொல்லுவேன் நானு. ஸோ எனக்கு 10த் வரைக்கும் யார்ட்டயும் பழகவே தெரியாதுன்ற ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் அ ஐ மீன் இப்ப இப்ப ஒரு பேசினாலே அதாங்க புரியுமா? நீ சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு நெறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அத சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சது வந்து அப்பதான், அந்த காலகட்டத்தில தான். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா வந்து டெய்லி பஸ்ல டிராவல் பண்றப்ப நெறைய பேர் நம்ம கூட கோ பேசஞ்சர்ஸ் வருவாங்கல்ல.
அந்த பேசஞ்சர் வந்து கோ பேசஞ்சர் இருப்பாங்க. அதுக்கடுத்து ஃப்ரெண்டா மாறுவாங்க. அதுக்கடுத்து பர்சனல் விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு மாறுவாங்கல்ல. ஸோ அப்ப இருக்கப்ப வந்து என்னன்னா, அப்ப வந்து நெறைய பேர் எனக்கு நெறைய அண்ணாஸ், அக்காஸ்லாம் வர்றப்போ வந்து என்னன்னா, அவங்க வந்து நெறைய வந்து அவங்களுடைய துறைய பத்தி பேச ஆரம்பிச்சப்போ வந்து, அ நான் வந்து ஒரு 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 அப்படி பஸ்ல டிராவல் பண்ணா ஒரு பிசில என் கூட இருந்தாரு. நான் அவர்ட்ட நெறைய கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருந்தேன். சரி இது எப்படி நீங்க பண்ணுவீங்க? அது எப்படி பண்ணுவீங்க? ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவீங்க? ஸோ உங்க இதுல என்ன ஸ்பெஷல்? நமக்கு டவுட்ஸ் வரும். அதெல்லாம் கேட்க கேட்க அவங்க நெறைய சொல்லுவாங்க. ஸோ இதுல சொல்லணும் அப்படின்னா வந்து அப்பதான் நான் ஒரு கியூரியஸான ஒரு கொஸ்டின் கேட்டேன். சரி யுனிவர்சிட்டின்றீங்க. யுனிவர்சிட்டில யார் உங்களுக்கு பிரின்சிபல் அப்படின்னேன். அவர் சிரிச்சுட்டாரு. "அப்பா யுனிவர்சிட்டில பிரின்சிபல் இருக்க மாட்டாருப்பா" அப்படின்னாங்க. சரி அப்ப யார் இருப்பா? அப்படின்னப்ப சான்சலர் தான் இருப்பாங்க. யார் சான்சலர் அப்படின்னு கேட்டோம்னா வந்து, ஆ ஆளுநர் தான் சான்சலர். ஸோ அப்போ வந்து வைஸ் பிரின்சிபல்லாம் கிடையாதா? வைஸ் பிரின்சிபல்லாம் கிடையாது. வைஸ் பிரின்சிபல் மாரி ஈக்குவலா இருக்காருன்னா மினிஸ்டர்ஸ் தான். எஜுகேஷன் மினிஸ்டர். இப்பதான் உயர்கல்வி, அப்ப கல்வி மினிஸ்டர் கல்வி அமைச்சர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஒரு நீங்க எம்ஃபில்னா என்ன? எம்ஃபில்னா என்ன? எதுக்கு அது எம்ஃபில் படிக்கிறோம்? ஏன் பிஹெச்டி படிக்கிறோம்? இதெல்லாம் அந்த அறிவு விருத்தியான தருணங்கள்ன்றது அந்த தருணம் தான். ஸோ அப்போ வந்து என்னன்னா, ஸோ இதுல வந்து என்னன்னா நெறைய வந்து இந்த பதின் பருவம்னு சொல்றப்ப நெறைய வந்து இந்த இன்ஃபாக்சுவேஷன், லவ் சில விஷயங்கள்லாம் நம்ம கிறுக்குத்தனமா பண்றதுலாம் ஹேப்பியா இருக்க மாரிலாம் இருக்கும்ல. அந்த மாரி நெறைய தருணங்கள் இருந்தது. எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லலாம். சரியா? அப்போ வந்து அ எனக்கு இப்ப டூ வீலர், கார் எல்லாமே ஓட்டலாம். ஆனாலுமே ஒரு சைக்கிள் ஓட்டுறப்ப, மொத சைக்கிள் ஓட்டுறப்ப, மொத நமக்குன்னு வாங்கி குடுத்த சைக்கிள் மேல இப்போ வரைக்கும் எனக்கு அந்த கிரேஸ் இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த சைக்கிள் நான் வச்சிருக்கிறேன் நானு. ஸோ என்னோட 9த் படிக்கிறப்போ வாங்குன சைக்கிள் இன்னைக்கு வரைக்கும் அந்த சைக்கிள் இருக்கு. எங்க பாப்பா இப்ப 9த் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த சைக்கிள் மொத கிடைச்ச தருணங்களும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணம்னு சொல்லலாம். அடுத்து இந்த காலேஜ்ல படிக்கிறப்ப, அந்த பஸ்ல ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, அந்த மெமரீஸ் இப்ப வரைக்கும் சொல்லி சொல்லி சிரிக்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான இது இருக்கும். எக்கச்சக்கமான மெமரீஸ். அத அ எவ்வளோ நேரம் பேசிட்டே இருக்கலாம். இப்பயுமே நான் படிச்ச குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள்ட்டலாம் பேசுறப்ப, இப்ப ஃப்ரெண்டோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்றது, ஃப்ரெண்டுக்காக கூட போய் பேசுறது, இந்த மாரி சம்பவங்கள்லாம் எக்கச்சக்கமா இருந்தது. அதெல்லாம் சொல்லவே முடியாது. அவ்ளோ மகிழ்ச்சியானது. அடுத்தது நம்ம லைஃப்ல நடந்த காதல். அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ எங்க அப்பா, அம்மாவோட மொத்த கனவுமே நான் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றப்ப, அந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு எங்க அப்பாவோட 1 வருஷம் சம்பளம் கூட கிடையாது. அந்த எனக்கு 1 வருஷம் ஃபீஸ் கட்டினது. ஸோ அந்த மாரி ஒரு காலகட்டம். ஸோ அப்பலாம் வந்து பார்த்தோம்னா வந்து, எப்படி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப 49த் ரேங்க் அந்த ரேஞ்சுல தான் இருந்துச்சு இன்ஜினியரிங் காலேஜ்லாம் போறப்பலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபைன் டியூன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மாறி, அந்த இன்ஜினியர் ஆனதுக்கப்புறம் வந்து என்னன்னா, அப்ப இன்ஜினியர் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு கேம்பஸ் பிளேஸ்மென்ட் கிடைச்சது. அந்த கேம்பஸ் பிளேஸ்மென்ட் வந்து கிடைச்சதுன்றது ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஸோ மகிழ்ச்சின்றது நமக்கு மட்டும் இருந்தா அது சுயநலமா இருக்கும். நம்ம சுத்தி இருக்கவங்க சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியா இருப்ப உண்மையான மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்றப்ப வந்து, ஸோ அந்த தருணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா மகிழ்ச்சியான தருணம்னு சொல்றப்போ வந்து என்னன்னா, கம்பெனில ஜாயின் பண்ணியாச்சு. கம்பெனில ஜாயின் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பிரம்மோஸ் மிசைலோட ப்ராஜெக்ட். அ அந்த கம்பெனி வந்து டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் செய்யக்கூடிய ஒரு கம்பெனி. அ அது எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி. ஸோ அதுல வந்து சிஸ்டம் எல்லாமே குடுப்பாங்க. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், மெக்கானிக்கல் எல்லாமே கலந்த ஒரு சிஸ்டம் குடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி இருக்குல்ல, இல்லன்னா ஒரு கம்ப்யூட்டர், சிபியூ இந்த மாரி ஐட்டம்ஸ் தான் வந்து அ எல் அந்த மிசைலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ் குடுத்தாங்க. ஸோ அந்த பிரம்மோஸ் மிசைல் அப்படின்றப்ப, அப்துல் கலாம் வந்து இத வந்து இந்தியாவுக்கு அவரு வந்து கரெக்ட்டா பிரசிடென்ஷியல் பீரியட் முடியிற டைம். 2007ல தான் நான் ஜாயின் பண்றேன் அந்த கம்பெனில. ஸோ அப்ப நாங்க ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்து அ அப்துல் கலாம் லான்ச் பண்ணிட்டு அ லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா, அந்த பிரம்மோஸ் மிசைல் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுன்றது ஒரு ப்ரைட் டூ கண்ட்ரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணமா இருந்துச்சு. பட் ஆனா அதுல வந்து ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணது தான் வந்து அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஸோ ஹெவி அது பெரிய பெரிய சேலஞ்ச். எப்பயுமே ஒரு சேலஞ்ச் குடுக்குறப்ப நமக்கு பெருசா தெரியாது. ஆனா அந்த சேலஞ்ச் வந்து நம்ம முடிக்கிறப்ப தான் வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல. ஸோ அது வந்து யாராலயுமே சொல்ல முடியாது. எ அந்த கம்பெனிய பொறுத்தளவுக்கு எப்படின்னா, எல்லாருமே அந்த ஓனர்ஷிப் எடுத்தே ஆகணுன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். எல்லாரும் ஓனர்ஷிப் எடுத்து அவங்கவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த இந்த இவங்க பரிதாபங்கள் இந்த கோபி இவங்க "டேய் எதுக்குடா ஓடுறீங்க? எதுக்குடா ஓடுறீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாரி எதுக்குடா ஓடுறோம் அப்படின்னே தெரியாம ஓடுற மாரி இருக்கும் அந்த காலகட்டம்லாம். ஸோ அப்ப அது கூட ஒரு ஹேப்பியா இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க, "ஏன் இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ற?" அப்படின்னா, பண்ணணும் அவ்வளோதான். நம்ம ஒர்க் இருக்குல்ல பண்ணணும்ல. ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டில பண்ணணும்ல. அந்த ஹார்ட் ஒர்க் வந்து ஒரு ஹாப்பினஸ் குடுத்தது தான். ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதோட அடுத்த கட்டம் அப்படின்றது என்னன்னா வந்து, அந்த பிரம்மோஸ் மிசைல கிட்டத்தட்ட ஆ தொட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு ஒரு தருணம் கிடைச்சது.
ஸோ அதுதான் வந்து அந்த ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ஒரு ரெவென்யூ அப்படின்ற மாதிரி. சேலரி அப்பார்ட் ஃப்ரம் சேலரி. ஸோ அந்த பிரம்மோஹம்சன்ற ஒரு விஷயத்த நம்ம டச் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். ஸோ ஒரு காலகட்டத்தில வந்து காதல், அப்புறமா வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படின்னு போறப்போ வந்து என்னன்னா, ஒரு பாயிண்ட்ல வந்து என்னோட ஒர்க்கு இந்த ஜாபே வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப நெருக்கடியான சிச்சுவேஷன். எக்கனாமிக் கிரைசிஸ் அந்த டைமு. ஸோ அப்ப என்னன்னா, காலேஜ்ல வந்து லெக்சரரா ஜாயின் பண்ணலான்னு ஒரு தருணம். ஸோ இப்ப எப்படின்னா வந்து, இப்ப நான் காலேஜ் லெக்சரர்ன்னு சொன்னோனே வந்து 2 பேர் ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. யாரு அப்படின்னு கேட்டோம்னா, ஒருத்தவங்க வந்து ஆ எங்க அம்மா, அடுத்தது வந்து எங்க இன்லா. ஸோ 2 பேரும் தான் வந்து நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணது நான் பெருமையா நெனச்சது கிடையாது. நான் பெருமையா நெனச்சத விட அவங்க ரொம்ப ரொம்ப பெருமையா எல்லாத்துட்டயும் சொல்லுவாங்க. ஸோ அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு பயிற்றுவிக்க இடத்துல இருக்கோம் நம்ம அப்படின்ற தருணத்துல இருப்பாங்க. ஸோ காலேஜ பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விஷயம்னா வந்து, அப்ப ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணிட்டு, காலேஜ் கரெக்ட்டா போவோம். காலேஜுக்கு போற டே 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த பிரின்சிபல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. உள்ள போனோனே வந்து என்னன்னா, எல்லாருக்குமே வந்து அவங்க என்ன சொன்னாங்க, டே 1 வந்து நீங்க கரெக்ட்டா 9:00 வரணும்ல சார். 9:30, 10:00 வரலாம் சார். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே 9:30க்கு போலான்னு சொல்லி 9:30 போறப்ப, அவர் வந்து 9:00 மேல யார் வந்தாலும் சரி, ஹி இஸ் நாட் அலோவ்ட் இன்டூ த காலேஜ். வந்தாரு. "ஏய் நீ எந்த இயர்? எதுக்கு நீ இவ்வளவு லேட்டா வர?" அப்படின்னாரு. "சார் லெக்சரர் ஜாயின் பண்ண வந்திருக்கேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஓ சாரிப்பா, சாரிப்பா." தோள்ல கைப்பட்டு, "நீ மேடையில இரு நான் வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆரையடி அனுப்பிச்சுட்டு போனேன். ஸோ இந்த டே 1 பார்த்தா அப்படின்னா வந்து, நான் 9:30க்கு போறேன். 10:15க்கு கிளாஸ்க்குள்ள போய் நிக்க வச்சுட்டாங்க. ஏன் கேட்டோம்னா, போனோனே சொன்னாங்க, "சார் நான் உங்கள தான் சார் தேடிட்டு இருந்தோம்." அங்க இருக்க புரொஃபசர் சொல்றாங்க, "சார் உங்கள தான் தேடிட்டு இருந்தோம். நீங்க எப்போ வருவீங்கன்னு பார்த்தோம். வாங்க வாங்க கிளாஸ் போயிரலாம்" அப்படின்னாங்க. "என்னங்க நீங்க மட்டும் இப்பதாங்க வந்தேன். நீங்க மட்டும் கிளாஸ்ல போயிட்டீங்க." "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் பீரியட் தானே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வாங்க" அப்படின்னு கூட்டிட்டு போயிருந்தாங்க. நான் போனோனே 66 பேர் எந்திரிச்சு நிக்கிறாங்க. எதுக்கு இவங்க எந்திரிச்சு நிக்கிறாங்கன்ற மாரி இருந்துச்சு. ஓ! நம்ம கிளாஸ்ல காலேஜ்ல புரொஃபசரா வந்திருக்கோம். சாரி லெக்சரரா வந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரின்ட்டு அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் டேன்றது அது ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ இந்த 2007ல 2009 நான் எம்பிஏ படிச்சு முடிச்சுட்டேன் நானு. ஸோ இந்த காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எம்பிஏ முடிஞ்சிருச்சு. இந்த எம்பிஏ படிச்சுட்டு இருக்க சமயத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, எம்பிஏன்றது ஒரு ட்ரீம். இன்ஜினியரிங் அம்மா அப்பா ட்ரீம் மாரி எம்பிஏ என்னோட ட்ரீம். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு மாஸ்டர்ஸ் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும். லைஃப்ல நெறைய விஷயங்கள் ட்ரீம்ஸ்லாம் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ட்ரீம்னு சொல்லிட்டு, ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஸோ அதுக்கடுத்து காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கப்போ 1 இயர் கழிச்சு ஒரு ப்ரமோஷன் அசிஸ்டன்ட் புரொஃபஸரா கிடைச்சுச்சு. ஸோ புரொஃபசர் ஸோ ஜாயின் பண்ணது லெக்சரர் தான். ஆனா ஒரு வருஷத்துல புரொஃபசர்லாம் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஸோ ஒரு 2 இயர்ஸ் அங்க ஒர்க் பண்ணோம். ஸோ நம்மளோட ட்ரீம் வந்து அது வேற மாரி இருந்துச்சு அப்படின்னால இண்டஸ்ட்ரி திருப்பி கம்பேக் குடுக்கும். ஸோ இந்த பீரியட்ல வந்து எனக்கு மாஸ்டர்ஸ் கிடைச்சுச்சு. இதுல என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டிலயே மாஸ்டர்ஸ் கிடைச்சுச்சு. பட் எனக்கு இண்டஸ்ட்ரி வரணுன்றனால அத நான் வேணான்னு விட்டேன். பட் இப்பயுமே அது கொஞ்சம் வருத்தம் தான். பட் அடுத்தது ஆனா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி நம்மள செலக்ட் பண்ற அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஏதோ கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்றது கொஞ்சம் ஹாப்பினஸ் தான். அடுத்தது இண்டஸ்ட்ரி திருப்பி பேக் டு இண்டஸ்ட்ரி. பேக் டு இண்டஸ்ட்ரின்னு வரப்போ வந்து நெறைய பேர் வந்து இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு 20 இன்டர்வியூ நான் அட்டெண்ட் பண்ணிருப்பேன் இந்த 2 வருஷத்துல. ஆனா வந்து எப்படி சார் காலேஜ்ல இருந்து எதுக்கு சார் இண்டஸ்ட்ரி வரீங்க? அது நல்லா இருக்குமே ஜாபு. ரொம்ப கம்ஃபோர்ட் ஜாப் ஆச்சு. நீங்க எதுக்கு அத விட்டு வரீங்க? ஏன்னா கம்ஃபோர்ட் ஜோன் விட்டு நம்ம வரமாட்டோம் அப்படின்ற மாரினாங்க. கம்ஃபோர்ட் ஜோன் விட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, எனக்கு ரொம்ப கழிச்சு வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் திருப்பி பேக் டு இண்டஸ்ட்ரின்றப்ப வந்து, இனிஷியல் டேஸ்ல அவங்களுக்கு எங்க மேல ஒரு பெரிய ஹோப்பே கிடையாது. ஒரு பாயிண்ட்ல வந்து என்னாச்சுன்னா, அந்த ஹோப் மாறி 1 இயர் கழிச்சு, அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டா நான் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு. ஸோ எனக்கு இதுல ஒரு 3 மெம்பர்ஸ் டீம் அப்படின்னு ஃபார்ம் பண்ணி, அந்த டீம ஃபர்ஸ்ட்லருந்து ஸ்டார்ட் பண்ண டே 1லேருந்து அத வந்து டெவலப் பண்ணி, அப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன மாரி இருந்தது. ஸோ அப்போ வந்து என்னன்னா, நம்மளுடைய டேலண்ட் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கா மாறுது. அது வந்து அகைன் வந்து ஒரு இப்ப நாங்க ஒர்க் பண்ணதுன்னா, ஒரு பவர் பிளான்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வால்வ்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்ப வந்து அந்த பவர் பிளான்ட் இப்போ 1 ஹவர் நின்னுச்சுன்னா ரூ. 14,00,000 லாஸ். ஸோ அப்ப அந்த மாரி ஒரு கிரிட்டிக்கல் டைம்ல கூட சொல்யூஷன் குடுத்து, அதெல்லாம் பண்றப்ப வந்து என்னாகும்னா, ஸோ அப்போ வந்து வி ஆர் கெய்னிங் ஃப்ரம் என்ன சொல்றது அது சிஇஓட்ட இருந்து ஒரு நல்ல அப்ரிசியேஷன். ஸோ இந்த மாரிலாம் கிடைச்சிட்டே இருக்கும். அப்ப டே பை டே வந்து ரவுண்ட் த கிளாக் ஒர்க்காவே இருக்கும். இருந்தாலுமே அது ரொம்ப ஹாப்பினஸ்ஸா இருந்தது. ஸோ நான் ஏன் எல்லாமே சொல்றேன் அப்படின்னு கேட்டோம்னா வந்து, எல்லாமே எனக்கு மகிழ்ச்சியான தருணத்த குடுத்தது அப்படின்றனால தான். ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா, ஒரு பாயிண்ட்ல வந்து லைஃப்ல நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்ல. ஸோ அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து அடுத்து ஒரு ஹாப்பியான மெமரின்றது, ஒரு அபார்ட்மெண்ட், ஒரு ஃப்ளாட் வாங்குனப்ப வந்து சென்னையில ஒரு ஃப்ளாட். ஸோ சென்னையில ஒரு ஃப்ளாட்ன்றது எங்க அப்பா, அம்மாவோட ஒரு ஒரு தலைமுறை கனவு அப்படின்றது இல்ல. அந்த தலைமுறை கனவு வந்து நினைவான தருணம்ன்றது அது வந்து
அந்த டே 1 வந்து ஸ்டே பண்றது நான் ஸ்டே பண்ணேன். எங்க அம்மா, அப்பாவ தான் ஸ்டே பண்ண வச்சோம். நானும் ஏன்னா வந்து அவங்களோட இவ்ளோ பெரிய வருஷம் இது அது பண்ணுவோன்றப்ப அவங்களுக்கு அவ்ளோ ஹாப்பி. ஆனா அதுக்கு அடுத்த லைஃப்ல வந்து எப்பயுமே லைஃப் ஒரே மாரி இருக்காதுல்ல. ஒரு டர்ன் அரவுண்ட் இருக்கும்ல. ஸோ அதுக்கு அடுத்து வந்து எங்க ஃபேமிலில ஒரு பெரிய அ ஆக்சிடென்ட். ஸோ அதுல வந்து நெறையா நெறையா ரொம்ப வந்து லைஃபே புரட்டி போட்ட தருணம்னு சொல்லலாம். மொத்த லைஃபே முடிஞ்சிரும்ன்ற மாரி தருணம்லாம் ஒரு காலகட்டம்லாம் இருந்து. பட் அத வந்து சக்சஸ்ஃபுல்லா கடந்து வர்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அப்போ ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்தனால ஓரளவு வந்துச்சு. ஸோ இந்த மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்து கடந்து வந்ததே ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணம் தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்டின்னா, அகைன் வந்து ஃப்ரம் அந்த இதுலருந்து அடுத்து பெங்களூர் வந்தது. பெங்களூர் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து இது ஒரு டிஃபரண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சென்னை எப்படி லைஃப்ல கமா, ஃபுல் ஸ்டாப் விடாம க கத்துக் குடுத்துச்சோ, அதே மாரி பெங்களூர் வேற விதமான அ ஒரு நாலேட்ஜ் குடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னன்னா, இந்த 2020 தான் வந்து கொரோனா வந்துச்சு. ஆனா அந்த 2020 கொரோனா தான் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே இணைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெறைய பழைய அ ஸோ இதுல வந்து என்னன்னா, நம்மளுடைய நெறைய மெமரீஸ் இருக்குது. அதுதான் ஹேப்பியான மெமரீஸ்ன்னு சொல்லுவோம். அ எப்படின்னா 2020ல எனக்கு பவா செல்லதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் கம் கதை சொல்லி ஆக்டர் அவரே வந்து அவரோட கதையெல்லாம் கேட்க ஆரம்பிச்ச தருணம். அவரு ஒரு குரூப்ல பேச போறாரு. ஜூம் மீட்டிங்ல பேச போறாரு. கொரோனா காலகட்டத்தில. அதாவது கொரோனா ஆரம்பிச்ச 5வது நாள்ல பேச ஆரம்பிச்சாரு அவரு. அவரு பேசுறதுக்கு ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணேன். அதுல இருந்து தான் எனக்கு வந்து நெறைய பேரோட ஒரு நட்பு கிடைக்க ஆரம்பிச்சது. அ குறிப்பா வந்து சொல்லணும்னா குமரேசன் சார் கூட அதுல வந்து ஒரு நாள் வந்து கிளாஸ் எடுத்திருப்பாரு. அவரு வந்து அதுக்கப்புறமா அதுலருந்து ஒரு குரூப் வந்து வந்துச்சு. அப்புறமா வந்து நம்ம திருக்குறள் சாரி தன்னம்பிக்கை திருச்சி தன்னம்பிக்கை வெற்றியாளர் பேரவையில வந்து அதுல வந்து ஒரு இதுல கலந்துக்கிறப்போ யோசியோட ஒரு அறிமுகம். யோசில திருப்பி குமரேசன் சார் வந்து பிரசன்டேஷன் குடுத்தாங்க. அதுக்கடுத்து நாங்க வந்து யோசில ஒரு ட்ரைனிங் அட்டெண்ட் பண்றப்போ குமரேசன் சார டைரக்ட்டா பார்த்தேன். குமரேசன் சார் மொத ட்ரைனிங் சைல்டு அபியூஸ் டேட்டாலாம் சூப்பரா இருந்துச்சு அப்படின்றப்ப, அவ தான் மொத மீட் பண்ண தருணம்ன்றது அதுதான். ஸோ, அப்போ அதுக்கப்புறமா வந்து தமிழ் அமைப்புகள்ல வந்து நெறைய பட்டிமன்றங்கள்ன்றப்ப வந்து என்னன்னா, இதுல முக்கியமான ஒரு ஒரு நபர கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். ஆ அவங்களுக்கு முன்னாடி அவங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டு. சரியா? அவங்களும் இந்த தளத்துல இப்போ இதுல கலந்துட்டு இருக்காங்க. ஸோ, ரொம்ப ஒரு நல்ல சிறந்த ஒரு அ அவங்க அப்பாவோட ரொம்ப க்ளோஸு. பிளஸ் அவங்களும் ரொம்ப வந்து ஃபேமிலி அளவுக்கு ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்தது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியானது. அடுத்து வந்து பார்த்தோம்னா, நெறைய நபர்கள் வந்து இதுல வந்து நண்பர்களாகி, அ நெறைய பேர் வந்து இந்த காயினோட 2 ஃபேஸ் மாரி வந்து ஆப்போசிட் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுலயே அந்த தளத்துல ஒருத்தர் நம்மளோட தான் இருக்காரு. ஆப்போசிட்டா டிஸ்கஸ் பண்ணா கூட குளோஸ் ஃப்ரெண்ட் தான். ஸோ அந்த மாரி நெறைய இருந்துட்டு இருக்கு. அ இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நெறைய பட்டிமன்றங்கள், நெறைய அ ஸ்கில் டெவலப்மென்ட் கோர்சஸ், ஸ்கில் டெவலப்மென்ட் ட்ரெய்னிங்ஸ் அதுக்கடுத்து வந்து கான்ஃபரன்ஸ்ல இன்ட்ர இன் கான்ஃபரன்ஸ்ல பேசுறது. அதுக்கடுத்து வந்து என்னன்னா, காலேஜ்ல பேசுறது. இதுல ரொம்ப ரொம்ப கடைசியா சொல்லணும் அப்டின்னா, துறை ரீதியா சொல்லணும் அப்டின்னா வந்து, அ ஸோ நம்ம அறிவு வந்து இவ்வளோ நாள் நம்ம பண்ணிட்டு இருந்தோம், ஒர்க் பண்ணோம் அதெல்லாம்ன்றத விட வந்து, எனக்கு ஒரு 2 பேட்டர்ன்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர்ல நான் ஃபைல் பண்ண மாரி இருந்துச்சு. யுஎஸ் பேட்டர்ன்ஸ். ஸோ அது வந்து நம்ம அறிவ அங்கீகரிக்கிறாங்க ஒரு பெரிய அமைப்பு அப்டின்றப்ப அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிய குடுத்துச்சு. ஸோ அப்ப வந்து ஒவ்வொன்னும் நம்ம பண்றது சரியா தான் போயிட்டு இருக்கோமா, சரியா தான் போயிட்டு இருக்கோமான்றப்ப, இது போயிட்டு இருக்கோம் அப்டின்றதுக்கான அந்த பின்னாடி இருந்து தட்டிக் குடுக்குற மாரி சில விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஸோ லைஃபோட இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் மகிழ்ச்சியா தான் எடுத்துக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு, அ எல்லா நிமிடங்களும், எல்லா நொடிகளும் எது நமக்கு வந்தாலும் சரி, அத நாம சவால்கள சந்திச்சு, அத சரிவர நம்மள சேனலைஸ் பண்ணி, நாம எப்பயுமே ஹேப்பியா இருக்கணும். மத்தவங்களையும் ஹேப்பியா இருக்க வைக்கணும் அப்டின்றது தான் ஆ என்னோட தாழ்மையான வேண்டுகோள். கடந்த ஒரு 27 நிமிஷம் கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.